கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பொது காலத்தின் 20வது ஞாயிறுக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21லிருந்து 28 முடிய இறைவார்த்தைகள். ஜெபிப்போம். அன்பாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இன்று இந்த திருப்பலியின் நற்செய்தியை நாங்கள் தியானிக்கும் பொழுது உமது ஆவியின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. இந்த நற்செய்தியிலிருந்து எங்களுக்குரிய செய்தியை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, தருவீராக. உமது ஆவியின் வல்லமையால் என்னையும் இந்த வார்த்தையை கேட்கும் மக்களையும் நிரப்புவீராக. ஆமென். இன்றைய நற்செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரியவர்களே. ஒரு சில வார்த்தைகளை நான் புரிஞ்சுக்கணும். இந்த நற்செய்தியின் சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண் இயேசுக்கிட்ட வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு தீய ஆவி பிடித்திருக்கின்றார். இயேசு முதல்ல அவருக்கு அதை கொடுக்கணுமான்னு கொஞ்சம் பேசும் பொழுது, அதாவது ரொட்டி துண்டுகளை, குழந்தைகள் கொடுக்கும் ரொட்டி துண்டுகளை நாய்களுக்கு போடலாமா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி, அவங்க அதன் பிறகு நாய்களும் அந்த ரொட்டி துண்டினுடைய சிறு சிறு பகுதிகள் கீழே விழும்பொழுது, மேஜிலேருந்து விழும்பொழுது அதை சாப்பிடும்ல, அந்த மாதிரி எனக்கு கொடுங்கன்னு கேட்டு அவர் நினைத்தபடியே அந்த அற்புதம் அவருடைய வீட்டில் நடக்கும். இது நம்ம இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம். நான் சொன்னது போல் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் சில வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இவரை மத்தேயு கனானிய பெண் என்று சொல்கிறார். ஆனால் இதே பகுதி மார்க் நற்செய்தியில் இருக்குது. ஆனால் மார்க் என்ன சொல்வார்னு பாருங்கள். கிரேக்க பெண் ஒருத்தி, சிரோஃபெனிசியன் இனத்தை சார்ந்தவர். ஏன் மத்தேயு கனானிய பெண் என்று சொல்கிறார்? அவர் ஒரு கிரேக்க பெண் சொல்லியிருக்கலாம், பிற இனத்தவர்னு சொல்லியிருக்கலாம். வேணுமென்றே கனானிய பெண். ஏனென்றால் இந்த கனானியம் என்ற வார்த்தை 1வது நூற்றாண்டிலே இயேசு வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தப்படலை. இது பழைய வார்த்தை. அதாவது இஸ்ராயல் மக்கள் கானா தேசத்துக்கு வந்தபொழுது அங்கிருந்த கானானியர்களை அவங்க துரத்தி அவங்களோட சண்டை போட்டு தான் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்போது இவங்க இருவருக்கும் எப்பொழுதுமே ஒரு பகை இருந்தது. அதே போல் அந்த கனானிய கடவுள் பால் என்ற கடவுள், அதை குறித்து நிறைய இறைவாக்கினர்கள் நீங்கள் வந்து யாவையை விட்டு விட்டு கனானிய கடவுளை வணங்குறீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய முறை செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே கனானிய பெண் சொல்லும்போது அவர் இஸ்ரவேலை சார்ந்தவரே அல்ல. இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியே ஆப்போசிட், எதிர்மறையான ஒரு கூட்டத்திலிருந்து வந்த ஒருவர் என்பதை காண்பிக்கிறார். அவர் ஒரு எதிரி, ஒரு கனானிய பெண், இஸ்ராயல் கடவுளை வணங்காத ஒருவர். ஓகே, இது முதல் வார்த்தை, கனானிய பெண். இரண்டாவது, இந்த கனானிய பெண் பயன்படும் வார்த்தை பாருங்கள், தாவீதின் மகனே. இது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய மெசியாவுக்கு பயன்படுத்தும் ஒரு அடைமொழி, ஒரு பெயர் என்று சொல்லலாம், தாவீதின் மகனே. இதை இந்த கனானிய பெண் சொல்கிறார். மத்தேயு என்ன கான்ட்ராஸ்ட் கொண்டு வர பாருங்களேன். ஒரு பக்கம் கனானிய பெண், ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை இஸ்ராயல் மக்கள் தங்கள் மெசியாவுக்கு கொடுக்குற வார்த்தையை கொடுத்து இவரை கூப்பிடுறார். இதை நான் மீண்டும் ஒரு முறை இந்த மறையுரையில் கொண்டு வருவேன் இந்த பாயிண்ட்டை. அப்போ நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவு கொடுக்குறேன் அன்புக்குரியவர்களே. 3வது வார்த்தை இந்த ரொட்டி, அதாவது நாய், ரொட்டி, குழந்தை. இதில் பிள்ளைகள் என்று சொல்வது இஸ்ராயல் மக்களை குறிக்கிறது. இயேசு சொல்கிறார், பிள்ளைகளுக்கு போடும் ரொட்டியை நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போது பிள்ளைகள்னு சொல்கிறது இஸ்ராயல் மக்கள், ரொட்டின்னு சொல்கிறது மெசியா. அவர் வந்து நானே பிரெட் ஆஃப் லைஃப், நானே வாழ்வுதரும் உணவு என்று சொன்னார், வாழ்வுதரும் அப்பம் என்று சொன்னார். ஸோ அப்போது அப்பமாக இருப்பவர் ரொட்டி அவர் தான். அப்போ பிள்ளைகளுக்கு போடுற ரொட்டி மெசியா. இதை குட்டி நாய்களுக்கு, இந்த குட்டி நாய்கள்னு சொல்லும்பொழுது அன்புக்குரியவர்களே, அது ஒரு அவரை அவமானப்படுத்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு பெயர் கிடையாது. குட்டி நாய்கள், அதை நாயின்னு சொல்லிடலாம். ஏன்னா கிரேக்கத்தில் நாய் அப்படின்னா கியான். அப்போ கியான்ற வார்த்தை பயன்படுத்தலை. கியோனியோசிஸ்னால் குட்டி நாய்கள். இயேசு அழகாக கியோன் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கலாம், கிரேக்க வார்த்தை. ஆனால் இங்கே கியோனியோசிஸ், அதாவது குட்டி நாய்கள், ஒரு பாசமான வார்த்தை தான் என்று விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள் என்பது. ஆகவே தான் அவர் வந்து அதை பெரிதாக கருதவில்லை அந்த பெண். ஆனால் அந்த பெண் அதை பயன்படுத்தி, இயேசு சொன்ன வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு ரொட்டி துண்டு வேணும், நான் பிள்ளையாக மாற முடியாது, நான் ஒரு இஸ்ராயல் இனத்தவராக மாற முடியாது, ஆனால் இஸ்ராயல் மக்கள் சாப்பிடும் அந்த ரொட்டியிலிருந்து விழும் துண்டுகளை ஒரு சிலதை நாய்களும் சாப்பிட முடியுமே, குட்டி நாய்களும் சாப்பிட முடியுமே. ஸோ நான் இதோ நிற்கிறேன், மெசியாவே எனக்கு கொஞ்சம் ரொட்டி துண்டுகளை கொடுங்கள் என்று கேட்கிறார். அவ்வளோதான் புரியவில்லை. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரொட்டி துண்டு
ஏற்கனவே கிடைச்சிருச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்பொழுது இவர் தாவீதின் மகனே என்று சொன்னாரோ, அவருக்கு ரொட்டி துண்டு கிடைச்சிருச்சு. ஏன்னா அவர் இஸ்ராயேல் கிடையாது. இஸ்ராயேல் இனத்தை சார்ந்தவர் கிடையாது. ஆனால் தாவீதின் மகனே என்று சொன்னதால் அதுவே விசுவாச அறிக்கை. அவருக்கு ரொட்டி துண்டு ஏற்கனவே கிடைச்சிருச்சு அன்புக்குரியவர்களே. இயேசு அருமையாக அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை பாராட்டி என்ன சொல்வார் பார், மகளே உன் நம்பிக்கை பெரிது. இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியில் எங்கேயுமே இந்த இடத்த தவிர வேறு எங்குமே எந்த இஸ்ரேல் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு யூதனுக்கோ பயன்படுத்தாத ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது. அது இந்த கனானிய பெண்ணுக்கு பயன்படுத்துகிறார். இதுதான் மத்தேயுவினுடைய கான்ட்ராஸ்ட், எதிர்மறை. ஒரு பக்கம் கனானிய பெண், இன்னொரு பக்கம் அவருடைய நம்பிக்கை பெரிது. இங்கே இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கையில் தளர்ந்திருக்கிறாங்க, அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கனானிய பெண் அவரை ரொட்டி என்று, அந்த ரொட்டியும் ஒரு சின்ன துண்டு எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது, நம்பிக்கையை பார்க்கும்பொழுது, நாங்கள் தியான குருக்களாக இந்த பழமையான கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னு வைங்களேன். அதாவது 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பழமையுள்ள ஒரு பங்கு. அந்த பங்கில் போனால் தான் அன்புக்குரியவர்களை விசுவாசமே பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே எல்லாமே ரிச்சுவல்னால் சடங்கு தான். எப்படி தேர் போகணும், எந்த தேர் முன்னாடி போகணும், எந்த தேர் பின்னாடி போகணும், எப்போ வேட்டு பட்டாசு வெடிக்கணும், எத்தனை மாலை போடணும், இதுலேயே அவங்க விசுவாச வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ விசுவாசம் போய் இப்போ அவங்க வெறும் ரிச்சுவலை தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சம்பிரதாயங்களையும் அவங்களுடைய சடங்குகளையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. விசுவாசம் எப்பயோ போயிடுச்சு. ஆனால் ஒரு புது பங்கு உருவாக்கிடுவாங்க. அதாவது சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, கிளைப்பங்கு. அந்த கிளைப்பங்கை பங்காக இப்போ மாற்றிருப்பாங்க. அந்த பங்குக்கு போய் தியானம் கொடுக்கும்போது பார்த்தா அங்கே இருக்கிற விசுவாசம் மெய்சில் இருக்க வைக்கும் அன்புக்குரியவர்களே. அப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதில் சில நேரங்கள் என்ன ஆகணும் அன்புக்குரியவர்களே, ஒரு ரொட்டீன், ஒரு தொடர்ந்து நம்ம திருப்பலிக்கு போகிறதும் ஜெபமாலை சொல்கிறதுலையும் இது இப்படியே போக போக அதில் இருக்கிற நம்பிக்கை போய் அது சடங்காக மாறிடும். அப்போது நம்ம இந்த தியானங்களுக்கு போகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறது, இதெல்லாம் எதற்குன்னா நமக்கு புது இறை அனுபவம் தேவை. புதுசாக பிறந்தா மாதிரி, புது கிறிஸ்தவனாக மாறினா மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் உண்மையிலே நமக்கு இறை வார்த்தையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் நம்ம ருசிக்க ஆரம்பிப்போம், நம்ம வாழ ஆரம்பிப்போம். இல்லை என்றால் திருப்பலிகளும் சடங்காக, ஜபங்கள் எல்லாம் ஒரு செய்முறை செயல்களாக, எப்பொழுதும் செய்கிற செயல்களாக மாறிவிடும். அதில் ஜீவனே இருக்காது, அதில் ஒரு லைஃபே இருக்காது அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த கனானிய பெண்ணை போல நாமும் மீண்டும் இயேசுவை அனுபவிக்க வேண்டும். புதுசாக பிறக்கணும் அன்புக்குரியவர்களே. யூ ஹேவ் டு பி பார்ன் அகெயின். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மீண்டும் பிறக்காவிடில். அது நம்ம பல ஆழமான கருத்துக்களை போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய அனுபவத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பற்றி எரியும் விசுவாசம் எதையும் ஒரு சடங்காக எடுத்துடாமல் எல்லா ஜெப முயற்சிகளிலும், திருப்பலியிலும், ஜெபமாலை ஜெபிப்பதிலும், பாடல்கள் பாடுவதிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை கண்டு அதை தினம் தினம் அனுபவிக்க, அந்த ரொட்டி துண்டுகளை நாங்களும் சுவைத்து கொண்டே வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். கண்களை மூடு அன்புக்குரியவர்களே. அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பதால் பல நேரங்களில் திருப்பலியின் மகிமை, பாடல்களில் இருக்கிற அர்த்தங்கள், ஜெபமாலையினுடைய மகத்துவம், ஜெபங்களுடைய மகத்துவம் இவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து சடங்கு முறைப்படி பல நேரங்களில் எங்கள் கிறிஸ்துவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று கனானிய பெண் எங்களுக்கு எடுத்து காட்டுவது. நாங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். நாங்கள் ரொட்டி துண்டுகளுக்கு இயங்க வேண்டும். அந்த ரொட்டி துண்டுகளை சுவைத்து உம்முடைய விசுவாசத்தில் ஆழத்துக்கு சென்று மீண்டும் மீண்டும் பற்றி எரியும் நம்பிக்கையோடு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நாங்கள் நடக்க வேண்டும். அன்னை மரியே, இந்த விசுவாச வாழ்வு எங்களுக்கு கிடைக்க எங்களுக்காக பரிந்து பேசும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசை பெற்றவள் நீரே. திருவயிற்றின் கனியான இயேசு ஆசை பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.